Evening, I really want to, bear with me. There are many people who want to see around India. That's why I am speaking in English. அநேக இந்திய தேசத்தில் அந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக யூடியூப்ல ஒளிபரப்புவதற்காக நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். So I am not a new person for Madurai. உங்களுக்கு நான் புதிதல்ல, மதுரை பட்டணத்துக்கு நான் புதிதல்ல. I am not a very big pastor. நான் ஒரு பெரிய போதகன் அல்ல. I don't have a church. எனக்கு சபை ஊழியம் அல்ல. And I am not even a big short, big reverend. ஒரு பெரிய ரெவரண்டும் அல்ல. All my life, 25 years, I am a missionary. 25 வருடங்களாக நான் மிஷனரி பணிகளை செய்து வருகிறேன். And God has given a heart to go to the unreached people in the world. சந்திக்கப்படாத ஜனங்களை உலகமெங்கிலும் சந்திக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். Last 15 years, after 15 years, I have been with my family 1 year together during Corona. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொரோனா நாட்களில் ஒரு வருடமாக என் குடும்பத்தோடு நான் தங்கி இருக்கிறேன். Usually I will go 15 days out of my every month 15 days I will go out of my home. மாதத்தில் 15 நாட்கள் என் வீட்டை விட்டு நான் வெளியே செல்வது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. So God really taught me on the spot, not through the teaching in the four walls. ஒரு உபதேசங்கள் மூலமாக எல்லாம் கர்த்தர் நேரடியாகவே அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So if you look at me, fleshly Madurai man, I am not a Madurai man. I like 7 days 7 different food. நான் மாம்சத்தின்படி மதுரையை சேர்ந்தவன் அல்ல. I like 7 days 7 country food. One day Sri Lanka food, one day Nepal. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசத்துல நான் இருக்கிறேன். My food, I don't like rice and curry vegetables. என்னுடைய ஆகாரம் நான் அரிசி உணவு அதை நான் விரும்புகிறதில்லை. I like a lot of western food. வட இந்திய வெளிநாட்டு உணவுகளை அதிகமாக நான் விரும்புகிறேன். I like all the people. God's heart is people. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்களை நான் எதிர்பார்க்கிறேன். God wants you to love the people, love your neighbor. தேவன் உங்கள் நண்பர்களை, அருகில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். As a minister of God, our mark, our identity must be love one another. நம் ஊழியர்களாக நம்முடைய அடையாளம் தேவனுடைய அன்பாக இருக்க வேண்டும். Agape love, forgiving one another. ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அன்பாக அது காணப்பட வேண்டும். New Testament is love each other, love one another, love your wife, husband love your wife. ஒருவரை ஒருவர் நாம நேசிக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். Don't worry about political situation. Don't worry about what's going on around you. அரசியலை குறித்தோ நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்தோ ஒரு நாள் நாம கலங்கக்கூடாது. Bible New Covenant is covenant of love, agape love, forgive one another. புதிய ஏற்பாடு எதை போதிக்கிறது என்றால் அகாப்பே அன்பை, மன்னிக்கிற அன்பை நமக்கு போதிக்கிறது. If you love, forgive somebody, you don't get disease. You never get attacked by the devil. மற்றவர்களை நாம மன்னிக்கும் போது நமக்கு வியாதிகள் வராது, சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. Forgiving others give you joy inside. மற்றவர்களை நாம மன்னிக்கும் போது நமக்குள்ளாக உள்ளான ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. See, unforgiveness always binds the blessing. Door of blessing will be locked if you unforgive somebody. நாம் மற்றவர்களை மன்னியாமல் இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. It is forgiveness open the door of blessing. மன்னித்தல் ஆசீர்வாதத்தின் வாசல்களை நமக்கு திறந்து கொடுக்கிறது. As a ministers of God, we have to follower of Jesus Christ. தேவனுடைய ஊழியர்களாகிய நாம இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம பின்பற்ற வேண்டும். We cannot show any other doctrines. நாம மற்ற உபதேசங்களை நாம காண்பிக்க முடியாது. Love one another. Read the book of 1 John, like 5 chapter. God first loved us, then we are able to love him. 1 யோவானை நம்ம வாசிக்கும் போது முதலில் தேவன் நம்மை நேசித்தார் என்பதை நாம பார்க்கிறோம். அதுபோல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். You can write it down like 1 John 4, 7 and 16. God is love. The existence of God is love. 1 யோவான் 4:16 நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John 4:8 says God is love. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று போதிக்கிறது. If you don't love your brother, if you don't do the righteousness of God, you are not walking with God.
நாம் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சகோதரரை நாம் நேசியாமல் இருக்கும்போது தேவனுடைய அன்பில் நாம் நடக்க முடியாது. Ephesians chapter 5 is completely talk about love. எபேசியர் 5ஆம் அதிகாரம் அன்பை குறித்து முழுமையாக நமக்கு போதிக்கிறது. What says Jesus Christ offered himself as a sacrifice. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக நமக்காக ஒப்புக் கொடுத்தார். So whole chapter talks about husband and wife relationship. அந்த அதிகாரம் முழுவதும் கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட உறவை நமக்கு போதிக்கிறது. What it says? அது என்ன சொல்லுகிறது? Husbands, love your wife. கணவன்மார்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். Do not get bitter, do not get angry with your wife. அவர்களை குறித்து கசந்து கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள். See, women are women everywhere in the world. பெண்கள் உலகம் முழுவதும் பெண்களாகவே இருக்கிறார்கள். Husband need to love the wife every day. கணவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். Husband and wife relationship is a replica of church and Christ. இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறதோ அது போலவே கணவன் மனைவி உறவு இருக்கிறது. So if you don't love your wife, how can you do the ministry? நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்காவிட்டால் உங்களால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? How can God will work in your ministry? How he will do miracles? How you will get blessings? தேவனால் எப்படி உங்கள் ஊழியத்தில் கிரியை செய்ய முடியும்? அவர் எப்படி உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியும்? See, devil, all the demons are fault finding against the brother. He will say all the time fault finding. சகோதரர் மத்தியில சகோதரருக்கு எதிரான குறைகளை எப்பொழுதும் பிசாசானவன் குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். Do not talk about your wife to anybody. உங்கள் மனைவியை குறித்து யாரிடத்திலும் நீங்கள் பேசாதீர்கள். Talk to your wife. உங்கள் மனைவியோடு மாத்திரம் பேசுங்கள். Take her to the hotel. அவர்களை ஹோட்டலுக்கு அழைத்து செல்லுங்கள். Do not give the room for the devil between you and your wife. உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு இடையே பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். Don't talk about your wife's family. அவர்களுடைய மனைவியினுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் பேசாதீர்கள். Love your wife. உங்கள் மனைவியை நேசியுங்கள். How you love your wife? எப்படி உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்க முடியும்? What is agape love? அந்த அகாப்பே அன்பு என்பது என்ன? Love is not feeling, it's just sharing your body. இப்படி உடலோடு உடல் ஒட்டிக் கொள்வதனால உங்களால் அன்பை வெளிப்படுத்த முடியாது. That is not love. அது அன்பு அல்ல. Love is you have to give something. அன்பு என்றால் எதையாவது ஒன்றை நீங்கள் கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். You have to give nice things, beautiful precious things to your wife. விலையேறப்பெற்ற காரியங்களை உங்கள் மனைவியோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். Love means you have to suffer for your wife. You have to pray for your wife. அன்பு என்பது உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒரு சில காரியங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். Can you forgive your wife? உங்கள் மனைவி உங்களால் மன்னிக்க முடியுமா? Hello, I am talking to pastors. போதர்களோடு நான் பேசுகிறேன். உங்கள் மனைவிகளை I am not street preacher. Bible says, husbands love your wife. வேதம் சொல்லுகிறது புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். I am not saying. நான் சொல்லவில்லை. Apostle Paul is written in the Ephesians chapter 5, husbands love your wife. பவுல் சொல்லுகிறார் புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். Switch off the phone 9 o'clock, switch off your phone. இரவு 9 மணிக்கு உங்கள் போன்களை ஆஃப் செய்யுங்கள். Switch off the TV. டிவியை அணைத்து வையுங்கள். TV is called idiot box. டிவி ஒரு இடியட் பாக்ஸ் ஆக இருக்கிறது. If you spend more than 1 hour a day, people call in the Western world, TV is a idiot box, stupidity. அது 1 மணி நேரத்திற்கு மேல அதை நம்ம பயன்படுத்தினால் அது இடியட் பாக்ஸ் ஆக காணப்படுகிறது. Devil is a fool. Devil is a fool. Devil is a fool. பிசாசு ஒரு முட்டாளாக இருக்கிறான். Because he left the heaven, he came down. அவன் பரலோகத்தை விட்டு அவன் கீழே வந்து இருக்கிறான். The television is showing all the foolish things, all stupidity and idiot things. டிவி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முட்டாள்தனமான காரியங்களையும் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. Can you switch off the TV, switch off the phone 9 o'clock and talk to your wife? இரவு 9 மணிக்கு உங்கள் டிவியை உங்கள் மொபைலை நீங்கள் ஆஃப் பண்ணி வைத்துவிட்டு உங்கள் மனைவியோடு உங்களால் பேச முடிகிறதா? Now I need to get a hallelujah now. இப்பொழுது ஒரு ஹalleluya உங்களிடத்தில் It's not coming. See, Jesus preached 3 days. இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் பிரசங்கிக்கிறார். But I got only 1 hour. எனக்கு 1 மணி நேரம் மாத்திரமே கொடுக்கப்பட்டது. I used to take Bible school for 8 months every day. 8 months. 8 months every day. Bible school teaching 2 hours, 2 hours. 8 months course. 8 மாதங்கள் ஒவ்வொரு நாள் 2 மணி நேரம் நான் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த செய்தியை நான் கொடுப்பது to teach, train the Bible school students. ஸ்டூடண்ட்ஸை நான் பழக்குவிப்பதற்காக. See,
if you spend your whole life like 40 years, 30 years, you cannot understand the Bible without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் 30-40 ஆண்டுகள் நீங்கள் இந்த வேதத்தை வாசித்தாலும் இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. Husbands, love your wife. புருஷரே உங்கள் மனைவியை நேசியுங்கள். Jesus said, love, forgive your wife. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனைவியை நேசியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். Devil is the tempter. He will tempt you with the loved ones. பிசாசானவன் நம்மை தூண்டி விடுகிறவனாக சோதிக்கிறவனாக இருக்கிறான். He will test you through your wife. அவன் உங்கள் மனைவி மூலமாய் உங்களை சோதிப்பான். You don't have to give room. You have to cast the devil out. You have to love your person, your wife. பிசாசை நீங்கள் திறந்து விட்டு நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும். What is the meaning of love? அன்பினுடைய அர்த்தம் என்ன? Agape love means suffering for somebody, praying for somebody. அகாப்பே அன்பு என்பது மற்றவர்களுக்காக நாங்கள் பாடுகளை அனுபவிப்பது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பது. Love is not a feeling. அன்பு என்பது ஏதோ ஒரு உணர்வு அல்ல. Love is taking responsibility. பொறுப்புகளை எடுத்துக் கொள்கிறது தான் அன்பு. Love, what is if some beggar is on the street, if you want to love him, ஒரு பிச்சைக்காரனே தெருவில் இருக்கிற பிச்சை எடுக்கக்கூடிய நபரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், if you want to buy a packet of biryani for 70 rupees, ஒரு 70 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணியை வாங்கி, if you want to give him a good clothes and good nice bath and shower, கொடுக்க வேண்டும், அல்லது நல்ல Dress-ஐ வாங்கி கொடுக்க வேண்டும், குளிக்கிறதுக்கான காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த you have to take time and spend time with him and take him and suffering, take responsibility for him. அவனோடு நம்ம நேரத்தை செலவிட்டு அந்த பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். See, we are all married to the ministry, நாம் எல்லாரும் ஊழியத்தை திருமணம் செய்திருக்கிறோம், not the wife. மனைவியை அல்ல. Is it true? Yes, உண்மைதானா? See, I tell you, if you want to go to heaven, you have to love your wife. நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நம் மனைவியை நாம் நேசிக்க வேண்டும். I have been married 18 years. எனக்கு திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகிறது. I have been in ministry 25 years. 25 ஆண்டுகளாக கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன். Still I am a student of the word of God. இன்னும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மாணவனாக இருக்கிறேன். I am learning. I am a mud clay. I am an unworthy man learning and learning. நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு களிமண்ணை போல நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். God is molding me. God is changing me. கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளாக நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். God said to me when my wife had a second child, 2014, first ministry starts in your home. எனக்கு 2014 என் இரண்டாவது பிள்ளை பிறக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நம்முடைய ஊழியம் நம்முடைய வீட்டிலே துவங்குகிறது. Be a husband of one wife. ஒரு மனைவிக்கு கணவனாய் நடக்க நீ பழகிக்கொள். Can you help your wife? உன் மனைவிக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா? Can you help your daughter? உன்னுடைய மகளுக்கு நீ உதவி செய்ய முடியுமா? So I started to cry. I started to weep before God. ஆண்டவருக்கு முன்பாக நான் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். Lord, I can teach many scriptures. அநேக வேத பகுதிகளை என்னால் போதிக்க முடியும். But how can I help my wife? என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி உதவி செய்வது? God started showing me everything. What is the love? True love. உண்மையான அன்பு என்ன என்பதை தேவன் Love is forgiving your wife. அன்பு என்பது நம்முடைய மனைவியை நாம மன்னிக்க வேண்டும். God's love is forgive somebody. Forgiving is the love, action of love. தேவனுடைய அன்பு நம்மை மன்னிக்கிறது, அது செயலாக்கத்திலே வெளிப்படுகிறது. When I went to Bihar, when I went to Orissa for pastors meeting, பீகார் ஒரிசாவுக்கு நான் போதகர் கூடுகைக்காக சென்றிருந்த போது, and we were teaching on marriage and discipleship. திருமணத்தை குறித்து சீஷத்துவத்தை குறித்து நான் போதித்துக் கொண்டிருந்தேன். During that time we called the pastors, how many of the pastors beat the wife? அவளை நான் கேட்டேன், இந்த ஊழியர்கள் எவ்வளவு பேர் உங்கள் மனைவியை அடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். Almost everybody put up the hand. ஏறத்தாழ எல்லாருமே தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். I was shocked. 10 years ago I was shocked. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். Bible says your wife is your own body. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய மனைவி உங்கள் சொந்த சரீரமாக இருக்கிறார். It is God designed like that from the Adam and Eve. ஆரம்பத்திலிருந்தே தேவன் அப்படிதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். And church and Christ need to be in love, need to be in relationship. சபையும் கிறிஸ்துவும் இணைந்து இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். Then your ministry
ministry get blessing. அப்பொழுதுதான் உங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். If you fight with your wife all the time, your ministry is gone, ruined. உங்கள் மனைவியோடு நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டு இருந்தால் உங்கள் ஊழியம் வீணாக போய்விடும். No miracles will happen. அதில் எந்தவித அற்புதங்களும் நடைபெற வாய்ப்பில்லை. Do you know everywhere pastors are struggling with holiness? பரிசுத்தத்தோடு ஊழியர்கள் போராடுகிறதை நீங்கள் பார்க்கிறது உண்டா? 85% of pastors are watching pornography all over the world. ஏறத்தாழ உலகம் முழுவதிலும் 85% ஊழியர்கள் போனில தேவையில்லாத காரியங்களை பார்த்துக் Too கொண்டிருக்கிறார்கள். much things, bad things. மிகவும் அருவருப்பான காரியங்களை அவர்கள் தங்கள் மொபைல் போனிலே பார்த்துக் In கொண்டிருக்கிறார்கள். Africa, I have been to Africa 3 times. The demon was saying, whoever pastors are watching pornography, they are with me, already with my kingdom. 3 முறை நான் ஆப்பிரிக்க தேசத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்க இருக்கிற பிசாசானவன் சொல்லுகிறது, யாரெல்லாம் என்னுடைய அசுத்தமான காரியங்களை போனில பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்னுடைய ஆட்களாய் இருக்கிறார்கள் என்று அவன் சொல்கிறான். If there is a spirit of serpent is working in the world, spirit of pride and serpent, சர்ப்பத்தின் ஆவி உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. that's in the TV, that's in the cell phone, அது செல்போனிலும் டிவி மூலமாக அது வேலை செய்து and கொண்டிருக்கிறது. it goes to the little children, youngsters, teenage, everywhere. இளைஞர்கள் வாலிபர்கள் என்று எல்லார் மத்தியிலும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Bible says, Jesus said, those who are pure in the heart, they shall see God. If you want to see God, you have to have a pure heart. Matthew chapter 5:8. மத்தேயு 5:8 நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். And also Hebrew 12 says, if you don't have a purity in your heart, you cannot see God. இருதயத்தில் நம்ம சுத்தம் உள்ளவர்களா இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். I want to, I beg you, I want you to be a practice. Switch off the phone night 9 o'clock. இரவிலே 9 மணிக்கு உங்களுடைய போனை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்படியாக உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். Spend time with your wife. உங்களுடைய மனைவியோடு நேரத்தை செலவிடுங்கள். Sweep the floor, clean the vessels, and clean up your bed, and help your wife. வீடை சுத்தம் செய்யவும் பாத்திரங்களை சுத்தம் செய்யவும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். Love means to spend time with your wife, to suffering, take responsibility with your wife. அன்பு என்றால் அவர்களோடு நாம நேரம் செலவழிக்க வேண்டும். ஒரு சில உத்தரவாதங்களை நாம பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். I want to show you one more scripture, very powerful scripture. ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். Hebrews chapter 11:7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். Hebrews chapter 11:7. எபிரேயர் 11:7. Everybody talk about Noah. நோவாவை குறித்து எல்லாரும் பேசுகிறதை நாம கேட்கிறோம். He lived 600 years. 600 வருஷங்கள் நோவா உயிரோடு வாழ்ந்தார். But only 2 scriptures in the New Testament says about him. ரெண்டு வேத பகுதிகள் தான் புதிய ஏற்பாட்டிலே நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And it's very powerful scripture. அவைகள் மிகவும் வல்லமை வாய்ந்த வேத பகுதிகளாய் காணப்படுகிறது. It says only one scripture, Hebrews 11:7. எபிரேயர் 11:7. And it says, because of Noah received the godly and so much warning from the Lord. விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்கிறான்? பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறான். See, then he prepared the family. அவன் தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த பேழையை உண்டு பண்ணினான். See, he prepared the family, wife and children. அவன் குடும்பத்தை அங்க சரி செய்கிறான். Hello, my dear friends. இதை கவனிக்கிறீங்களா எனக்கு அன்பானவர்களே? See, 600 years he lived in the earth. 600 வருஷங்கள் அவன் உயிரோடு வாழ்ந்தான். What he did by faith? அவன் விசுவாசத்தினால என்ன செய்தான்? He prepared his family, 3 sons, 3 daughter-in-law, 1 wife. அந்த 600 வருஷத்துல அவன் தன் மனைவியை 3 பிள்ளைகளை 3 மருமன மக்களை அவன் சம்பாதிக்கிறான். Noah is a husband of 1 wife. நோவா ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்தான். He prepared all the time, spent his time with his family. அவன் தன்னுடைய எல்லா நாட்களையும் தன்னுடைய குடும்பத்தோடு அவன் செலவிடுகிறான். Faith, love, hope. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. It is in your family. இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா? Do you spend time with your wife? உங்களுடைய மனைவியோடு நீங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா? Can you take your wife once a year for 1 week, go to Kodaikanal, go to Kanyakumari, and spend time with her? What is her interests and desires? What is her prophecy in her life? How she lives? How she, conducts a family? Can you spend some time? வருஷத்துல ஒரு வாரம் உங்கள் மனைவியை கொடைக்கானல் அது போன்ற சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்கிறீர்கள், அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர்கள்.
அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? So what is the example of Noah here? நோவாவை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? Say, if you want to see your wife in heaven, உங்கள் மனைவியை நீங்கள் பரலோகத்திலே சந்திக்க வேண்டும் என்றால் at least you have to spend time here. இந்த இடத்துல நீங்கள் அவர்களோட நேரத்தை செலவிட வேண்டும். Hello. Let us say amen. Amen for the scripture, not for me. இந்த வேத பகுதிக்கு நாம் எவ்வளவு பேர் ஆமென் சொல்ல போகிறோம்? Noah was a wise man. நோவா மிகவும் ஞானமுள்ள ஒரு மனுஷன். He loved his wife and children. அவன் தன்னுடைய மனைவியையும் தன் பிள்ளைகளையும் அவன் நேசித்தான். He was a good father, he was a good husband. அவன் ஒரு நல்ல தகப்பனாக நல்ல கணவனாக அவன் காணப்பட்டான். Who will do the job? If you can be a pastor, but who will do the job? Be a husband and father. நாம் போதகராய் இருப்போம் நல்லது, ஆனால் ஒரு தகப்பனாக ஒரு கணவனாக அந்த பணிகளை யார் செய்ய போகிறார்கள்? Many times I take my son for walking. என்னுடைய மகனை அநேக நேரத்துல நான் வாக்கிங் அழைத்து செல்வது என்னுடைய வழக்கம். My son comes for money and food and he never comes to me. அவன் பணத்திற்காக ஆகாரத்திற்காக என்னோட வருவான். But I want to go with him walking. ஆனால் நான் அவனோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவேன். I walk in the morning, I spend breakfast with him, go to a hotel, eating vada, idli, everything. நான் அவனோட காலையில நடந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்து ஹோட்டல்ல அப்படியாக அவனோட நேரத்தை செலவிடுவேன். He is 17 years old. அவனுக்கு 17 வயது ஆகிறது. And I look at his eyes. அவனுடைய கண்களை நான் பார்ப்பேன். And I talk to him. அவன் கண்களை பார்த்து நான் அவனோடு பேசுவேன். You are a man of God. நீ தேவனுடைய மனுஷன். You got baptism. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய். You got Holy Spirit. உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Don't sin. பாவம் செய்யாதே. Don't sin. பாவம் செய்யாதே. Don't look at the world. உலகத்தை நீ பார்க்க கூடாது. My son will come and try to say to me like this. என் மகன் என்னிடத்துல வந்து இப்பதமாய் சொல்ல அவன் நினைப்பான். Oh, my friends are playing with their father. அவங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்க தகப்பனரோடு ஒரு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். They are all watching movie. அவர்கள் எல்லாரும் படம் பார்க்கிறார்கள். They go to different places and enjoying. அவர்கள் அநேக இடங்களுக்கு போய் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And I said to him, ஆனால் நான் என் மகனிடத்துல சொல்லுவேன், look, I am not like that. நான் அது போல அல்ல. I am your father. நான் உன்னுடைய தகப்பன். When you get married at the age of 25, உன்னுடைய 25வது வயதில் உனக்கு திருமணம் ஆகும்போது, when you have two kids, உனக்கு பிள்ளைகள் இருக்கும்போது, then we can become friends. அப்பொழுது நீ நான் நண்பனாக பழகலாம். Now you are a son, I am a father. இப்பொழுது நான் உனக்கு தகப்பன், எனக்கு மகனாக இருக்கிறாய். It is hard for him to digest. இதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். But I will keep saying to him every day, I will pick him in the scooter to go to the school. ஒவ்வொரு நாள் அவனை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு போகும்போதெல்லாம் இதை புரிய வைக்க நான் விரும்புகிறேன். I will give him 30 rupees. அவனுக்கு 30 ரூபாய் கையில கொடுப்பேன். And I will go to tea shop. நாங்க டீ கடைக்கு போவோம். I ask my son, what you like to eat? உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொல்லுவேன். And he wants to eat burger. அவனுக்கு பர்கர் வேண்டும் என்று சொல்லுவான். One burger is 300 rupees. Ooh, 300 rupees. ஒரு பர்கர் 300 ரூபாய். 300 ரூபாயா? Sometimes if you don't wear the helmet, you will give 500 rupees to police. நாம ஹெல்மெட் மாட்டாம போகும்போது போலீஸ்காரருக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்கு. But we don't tell our wife. ஆனா அதை நம்ம மனைவி இடத்துல நாம சொல்ல மாட்டோம். We silently give 500 rupees to the police. நம்ம சைலண்டா 500 ரூபாய் அங்க கொடுத்துட்டு வந்துருவோம். But can you buy a 500 rupees or 5000 rupees saree to your wife? ஆனா மனைவிக்கு ஒரு 500 ரூபாய் செலவழித்து 5000 செலவழித்து ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறது நமக்கு மனது இருக்கிறதா? Oh, too much money. அப்பொழுது அது ஒரு பெரிய தொகையாக நமக்கு தெரியும். I will take my son to burger shop. நான் என்னுடைய மகனை பர்கர் கடைக்கு அழைத்து கொண்டு செல்வேன். I want to buy him a 300 rupees burger. அவனுக்கு 300 ரூபாய் பர்கர் வாங்கி கொடுப்பேன். And I said, are you satisfied? இப்போ நீ திருப்தியா இருக்கியா என்று சொல்லி கேட்கிறேன். You want one more burger? இன்னொரு பர்கர் உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறேன். My wife says, no, don't buy him burger. He is only coming for eating. மனைவி சொல்றாள், அவன் சாப்பிடுறதுக்காகவே வர, அவனுக்கு வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. He has hotel hungry. அவனுக்கு ஹோட்டலை குறித்து ஒரு பெரிய ஒரு விருப்பம். And he wants to eat out hotel. All the time when we go for ministry, he want to eat outside of the home. நாங்க ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறதை அவன் விரும்புகிறான். But I want to show how I love him. நான் எப்படி என் மகனை நேசிக்கிறேன் என்பதை என் மகனுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். He became like me, similar size like my shirt and trouser. அவன் என்னை போலவே இருக்கிறான். உயரத்துல என்னுடைய உடைகளை போல அவன் உடுத்திக் கொள்கிறான். Whatever I am wearing, he picks up and wears me. நான் உடுத்திக் கொள்கிறதை அவனும் எடுத்து அவனும் அதை உடுத்திக் கொள்கிறான். I don't get angry. நான் அதை குறித்து ஒரு நாள் கோபப்படுகிறேன். So let him have it.
அவன் அதை எடுத்து அனுபவிக்கட்டும் என்று நான் As long as he comes to heaven, that's okay. அவன் பரலோகம் வந்து சேர்ந்தா அது எனக்கு போதுமானது. His soul is very important. His soul. அவனுடைய ஆத்துமா எனக்கு மிகவும் வெளியேறப்பட்டது. See, I want to talk to his soul. Your wife's soul is very important. அவனுடைய ஆத்துமாவோடு நான் பேச விரும்புகிறேன். உங்களுடைய மனைவியுடைய ஆத்துமா மிகவும் வெளியேறப்பட்டது. What Noah did 600 years. 600 வருடங்களாக நோவா என்ன செய்து கொண்டிருந்தார்? He started to love his wife. அவன் தன்னுடைய மனைவியை அவன் நேசிக்க துவங்கினான். If you love your wife, you don't have any other sin of worldly sin. நீங்கள் உங்கள் மனைவியை நேசித்தால் உலக பிரகாரமான மற்ற பாவங்களில் நீங்கள் விழாதிருப்பீர்கள். See, that is a problem with us. இதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது. We have to train our mind. நம்முடைய மனதை நாம ட்ரெயின் பண்ண வேண்டும். See, the mindset after the flesh is death. மாம்சத்தின் சிந்தனை அது மரணமாய் இருக்கிறது. Mindset, we need to love our wife. I want to see her in heaven. நம்முடைய மனைவியை நாம நேசிக்க வேண்டும், அவளை நாம் பரலோகத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதை நாம பக்குவப்படுத்துகிறதற்கு நாம் பழக வேண்டும். It is very important, my brothers and sisters. இது மிகவும் மிகவும் முக்கியமான காரியமாக If you don't love your family, if you don't spend time with your family in prayer, you can't go to heaven, you can't do ministry. உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்காவிட்டால், உங்கள் குடும்பத்தோடு இணைந்து குடும்ப ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்காவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு செல்வது மிகவும் கடினம். It is very hard to run the ministry. ஊழியத்தை செய்கிறது அது மிகவும் கடினமான காரியமாக இருக்கு. See, your home is your team. Your family is your team. உங்களுடைய குடும்பம் ஒரு டீமாக ஒரு குழுவை போல இருக்கிறது. Apostle Paul wrote every Ephesians, Philippians, Galatians, husband, do not get bitterness with your wife. பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் இதை சொல்ல விரும்புகிறார். உங்களுடைய மனைவியை குறித்து நீங்கள் கசந்து கொள்ளாதீர்கள். Wife is not a sex object, like a sex machine. மனைவி என்பவள் ஏதோ உடலுறவு கொள்கிறதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷனை போல நாம நினைக்க கூடாது. In the world, Satan is doing all the filthy, unclean thing. உலகத்திலே சத்ருவானவன் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். But the word of God says, like Ephesians and Philippians, Colossians, is a holy relationship between you, husband and wife. கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட உறவு அது பரிசுத்தமானது என்று சொல்லி நிருபங்கள் நமக்கு போதிக்கிறது. 1 Peter chapter 5, Peter apostle was saying, be wise with your wife. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறார், மனைவியோடு நீங்கள் கவனமாக ஞானமாக இருங்கள். And if you don't get stumbled by, two things the devil will tempt you. இரண்டு காரியங்களில சத்ருவானவன் உங்களை இடற பண்ண நினைக்கிறான். 1 Corinthians 7:14 says, for the prayer and fasting. 1 கொரிந்தியர் 7:14 சொல்லுகிறது, prayer and fasting. If you have wife, there is a stumbling for prayer and fasting. prayer ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடங்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். If you start fasting with your wife, it's hard. மனைவியோடு இணைந்து உபவாசிக்கிறது உங்களுக்கு கடினமா இருக்கும். If you want to pray with your wife, sometimes it's hard. மனைவியோடு இணைந்து ஜெபிக்கிறது சில வேளையில உங்களுக்கு கடினமான காரியமா இருக்கும். But you can worship the Lord, you can praise the Lord, you can do many other things. நீங்க தேவனை துதிக்கலாம், அவரோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம், अनेक காரியங்களை செய்யலாம். See, I want to help you be a Noah man in the last days. கடைசி நாட்களில் நோவாவை போல நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். I want you to rise up and build your family. நீங்கள் எழுந்து உங்கள் குடும்பத்தை முதலாவது நீங்கள் கட்ட வேண்டும். Ministry will follow you. Ministry will come after you. நீங்க உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பும்போது ஊழியம் உங்கள் பின்பாக வரும். Do not condemn or do not fault finding your wife. மனைவியிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்காதிருங்கள். Talk to your children. உங்கள் பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. Do you spend time with your children? உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா? Sometimes we have so much bitterness with your children. நம்ம பிள்ளைகளோடு अनेक நேரத்துல நாம கசந்து கொள்கிறோம். See, the temptation, the trap is our family. Devil is breaking the family. பிசாசானவன் நம்முடைய குடும்பத்தை உடைக்க நினைக்கிறான், அதன் மூலமாக நம்மை சோர்வடைய வைக்க நினைக்கிறான். Satan always break the relationship. சாத்தான் எப்பொழுதுமே உறவுகளை அவன் உடைக்கிறான். See, many ministers fall in the family. अनेक ஊழியர்கள் குடும்பம் சம்பந்தமான காரியங்களில் விழுந்து போகிறார்கள். Money, women and pride. பணம், woman, pride. பணம், பெண், பெருமை. The three things is your test all the time. Your test. இந்த
இந்த மூன்று காரியங்கள் அவ்வப்போது நம்மை சோதிக்கிறது. So family is God given family. குடும்பம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. Many times we neglect, we despise. அநேக நேரத்துல அதை நாம விட்டு விடுகிறோம். It's okay, God will take care of it. இதை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று ஒரு சில இடங்களிலே நாம் No. God given the family to you. தேவன் குடும்பத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். God has given a responsibility to you. அந்த பொறுப்புகளை, குடும்ப சம்பந்தமான பொறுப்புகளை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். How much you love the family? உங்கள் குடும்பத்தை எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள்? How much you demonstrate the love of God in your family? தேவனுடைய அன்பை எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள்? Wife is not a cooking servant. மனைவி என்பவள் சமையல்காரி அல்ல. Wife is not your washing machine. அவள் உங்களுடைய வாஷிங் மிஷின் அல்ல. And wife is not your paid servant. ஏதோ வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆளும் அல்ல. You have to change your mindset. உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். Wife is your friend. மனைவி என்பவள் உங்களுடைய நண்பன், helpmate. ஆமா, உங்களுடைய துணைவியாக அவள் காணப்படுகிறார். See, if you read the whole Old Testament, முழு பழைய ஏற்பாட்டை நாம வாசித்து பார்க்கணும். God is grieving, God's heart is grieving about women. பெண்களை குறித்து தேவனுடைய மனது ஏங்குகிறது. How you treat your wife, the same way God will treat you. உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அது போல தான் தேவன் உங்களையும் நடத்த போகிறார். See, Adam was failed in Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் தவறுகிறான். But Malachi chapter 3, God is grieving. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுகிறார், வேதனைப்படுகிறார். Almost something like 3,500 years. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் கடந்து விட்டது. See, God created one man. தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார் and one wife. ஒரு மனைவியை சிருஷ்டித்தார். But he expected a godly offspring, godly generation. ஆனால் தேவ சந்ததியை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். But man failed. ஆனால் இந்த காரியத்திலே மனிதன் தோற்று போனான். Adam failed. ஆதாம் தோற்று போனான். Never kept the covenant. அந்த உடன்படிக்கையை அவன் காத்துக் கொள்ளவில்லை. Noah failed. நோவா அதை இழந்து போனான். Then Abraham failed. ஆபிரகாமும் அதில் தோற்று போனான். God said Abraham to walk before me with integrity. தேவன் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து உத்தம மனதோடு எனக்கு முன்பாக நீ நடந்து கொள். God said to Abraham, pick up the bondwoman and his son Ishmael, send them away. அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனை நீ அனுப்பிவிடு என்று தேவன் சொன்னார். After that, Moses failed. மோசே இந்த காரியத்தில் தவறி போனார். Moses threw the 10 commandments and broke it up. 10 கற்பனைகளை அவர் வீசி உடைத்து போட்டார். Then David failed. தாவீதும் இந்த காரியத்தில் தோற்று போனான். Finally Christ came. கடைசியாக கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். Jesus loved every woman. இயேசு கிறிஸ்து அனைத்து பெண்களையும் அவர் நேசித்தார். In Malachi chapter 3, chapter 2, God is grieving about the marriage. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல திருமணத்தை குறித்து தேவன் அங்க வேதனைப்படுகிறார். I am the testimony between you and your wife. உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். Not your father, grandfather, not the certificate. சர்டிபிகேட்டோ உன்னுடைய பெற்றோர்களோ முன்னோர்கள் அல்ல. I hate divorce. நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். Divorce comes by the devil. விவாகரத்து பிசாசினால கொண்டு வரப்படுகிற காரியம். It's a curse. You have to overcome the curse. அது ஒரு சாபமாய் இருக்கிறது. அந்த சாபத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். See, going to hospital is a curse. ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மருத்துவமனைக்கு செல்கிறது ஒரு சாபமாய் இருக்கிறது. Eating too much tablets is curse. அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது ஒரு சாபமாய் இருக்கிறது. Going to the police station is a curse. போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லுகிறது ஒரு சாபமாய் இருக்கிறது. Going to the court is the case. A court case is a curse. நீதிமன்றத்திற்கு வழக்குகளுக்கு நாம போகிறது ஒரு சாபமாய் இருக்கிறது. Spending money in police station is a curse. காவல் நிலையத்துல பணத்தை செலவிடுகிறது ஒரு சாபமாய் இருக்கிறது. It's all says in the Bible. இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. If you love your brother and forgive, you don't need police station and court. சகோதரனை நீங்க சிநேகித்து அவளிடத்துல நீங்க அன்பு பாராட்டினா நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. Amen. ஆமென் சொல்லுங்க. Nobody is saying amen. ஒருத்தருக்கும் ஆமென் சொல்றதே மனசு வரும். If you want to go to heaven, you need to love your wife. நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும். You need to love your brother. உங்கள் சகோதரனை நீங்க நேசிக்க வேண்டும். Our enemy is the devil. He is a spirit. நம்முடைய சத்துரு பிசாசானவன். He is a spirit.
அவன் ஒரு ஆவியாய் You இருக்கிறான். have to cast him out. அவனை நீங்கள் துரத்த வேண்டும். Our enemy is not man and woman. நம்முடைய சத்துரு ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அல்ல. Going to a hospital, body is the temple of the Holy Spirit. Why you want to go to show your body to the doctor? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இதை ஒரு மருத்துவரிடத்தில் நாம காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? Body was created to go to heaven. இந்த சரீரம் பரலோகத்துக்கு செல்லும்படியாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. This was created to transform like Elijah or like Enoch to go to heaven. ஏனோக்கை போல எலியாவை போல இது மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும்படியாக இந்த சரீரத்தை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். The death curse, the author of death is the Satan. It is not created to go to die. It's supposed to transform every day. மரணம் ஒரு சத்துருவாக இருக்கிறது. நாம மரித்து நரகத்திற்கு அல்ல பரலோகத்திற்கு போகும்படியாக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Why God showed Peter, James, John to the Mount of Transfiguration? Why he took and he started to transform? மறுரூப மலையில தன்னுடைய மூன்று சீஷர்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து தம்மை மறுரூபமாக்கினவராய் காண்பிக்க வேண்டும்? We are all ministers of God. அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். We are all ministers of God. நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறோம். Why God showed these things to Peter, James and John? ஏன் இதை தேவன் பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் காண்பித்தார்? He said there is Elijah, there is Moses, there is Jesus. Three of them came and talking to each other. எலியாவும் மோசேயும் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிற ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். There is a time our body need to transform. நம்முடைய சரீரம் மறுரூபமாக வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. It should not go to the hospital. It should not go to the hands of the devil. அது மறுரூபமாக வேண்டுமே தவிர ஒரு மருத்துவமனைக்கோ ஒரு சத்ருவானுடைய கரத்திற்கு அது போகக்கூடாது. Every hospital is a butcher shop of your body. எல்லா மருத்துவமனைகளும் நம்முடைய சரீர அவயவங்களை கூறு போடுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. In Chennai you can buy a kidney for 1 lakh. 1 லட்சம் ரூபாய்க்கு சென்னை பட்டணத்தில் ஒரு கிட்னியை நீங்க In வாங்கலாம். Coimbatore is 2 lakh. கோயம்புத்தூர்ல 2 லட்சமாக விற்கப்படுகிறது. Satan, the whole world is under the curse of Satan. முழு உலகமும் சாத்தானுடைய சாபத்திற்கு கீழாக இருக்கிறது. People are selling the body parts. ஜனங்கள் தங்களுடைய சரீர உறுப்புகளை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். People are worshipping money. ஜனங்கள் பணத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். But we as a ministers of God, we need to walk in the power of the Holy Spirit. தேவனுடைய மனுஷர்களாகிய நாம தேவனுடைய வல்லமையில நாம நடக்க பழக வேண்டும். Do you love the Holy Spirit? பரிசுத்த ஆவியை நீங்கள் நேசிக்கிறீர்களா? Do you want to see the mighty miracles? அவருடைய அற்புதங்களை காண விரும்புகிறீர்களா? Those who are led by the Spirit of God, they are the sons of God. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். Romans chapter 8:15 says. ரோமர் 8:15 சொல்லுகிறது. Galatians chapter 5 verse 16 17 says. கலாத்தியர் 5:16-17 சொல்லுகிறது. If you walk after the Holy Spirit, நீங்கள் ஆவியிலே நடந்தால், see the word of God and the name of the Lord will cleanse you. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ can cleanse your body. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கும். Then you need to walk after the Holy Spirit. அதன் பிறகு நீங்க பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி நீங்கள் நடக்க வேண்டும். If you walk after the Holy Spirit, you will see the power of God. பரிசுத்த ஆவியினுடைய வழியில நீங்க நடக்கும்போது தேவனுடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். Why there is no miracles not happening in Madurai today in our ministry? Why there is no miracles not happening every Sunday? ஏன் நம்முடைய ஆராதனையில நம்முடைய ஊழியங்களில ஏன் அற்புதங்கள் நடப்பதில்லை? Why? ஏன்? Maybe some sin, hidden sin. ஒருவேளை மறைமுக பாவங்களாக இருக்கலாம். Maybe we are not obeying the Lord. ஒருவேளை நாம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். Maybe you are fighting with your wife. ஒருவேளை நம்முடைய மனைவியோடு நம்ம சண்டையிட்டுக் கொண்டிருக்கலாம். Maybe there is no holiness. ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். Maybe a lot of hidden sin. ஒருவேளை ஒரு மறைமுக பாவமாக அது இருக்கலாம். I don't know. அது எனக்கு தெரியாது. But God can change everything. ஆனால் தேவனால் இவை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். See, Noah was a wise man. He prepared the boat for 120 years. நோவா ஞானமுள்ள மனுஷனாக இருந்து 120 ஆண்டுகளாக அவன் பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். What are you doing? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What are you doing? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Are you worrying for your food and money and shelter and where I sleep? Are you worrying? ஆகாரத்திற்காக நல்ல தங்குகிற இடத்திற்காக உடைக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? See, 25 years ministry, I never owned a house.
25 ஆண்டுகளை நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு சொந்தமான வீடு இல்ல. But I am happy I have a house in heaven. எனக்கு பரலோகத்தில் ஒரு வீடு இருப்பதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். See, God will give me at the right time. எதை எனக்கு வேண்டுமோ அதை சரியான நேரத்தில். But I am not going to borrow the loan from the bank. அதற்காக நான் போய் லோன் எந்த ஒரு கடனையும் நான் பேங்க்ல வாங்க போகிறது இல்லை. If you worry is comes from the devil. If you worry for food and shelter and clothing, you are not the minister of God. கவலை சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. உடைக்காகவோ ஆகாரத்திற்காகவோ நீங்கள் கஷ்டப்பட்டால், கவலைப்பட்டால் நீங்கள் தேவனுடைய மனிதன் அல்ல. The unbelief, fear and doubt, it's a spirit. அவிசுவாசம், கவலை, சந்தேகம் இதெல்லாம் பிசாசுடைய காரியமாய் இருக்கிறது. This is the Satan will attack you. இதன் மூலமாக பிசாசானவன் உங்களை தாக்குகிறான். Spend time with the Lord. தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். Cry out to the Lord, Lord, forgive me, I am not treating my wife. தேவனுடைய சமூகத்திலே கதறி அழுங்கள் மன்னிப்புக்காக. If you don't spend time with your wife, it's very, very hard to do the ministry. நீங்கள் உங்கள் மனைவியோடு நேரத்தை செலவிடாமல் இருந்தால் ஊழியத்தை செய்வது மிகவும் கடினம். Many times we think we are smart, we can do everything. நாம் அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்கிறதா நம்ம நினைக்கிறோம். See, we are not supposed to do our own things in the ministry. நம்முடைய ஊழியத்துல நம்ம சொந்த காரியங்களை நம்ம செய்கிறதற்காக அழைக்கப்படவில்லை. God never called you to build your own kingdom. நம்முடைய சொந்த ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. Hello. Why God called us? எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? God is light. தேவன் ஒளியாக இருக்கிறார். God is wisdom. தேவன் ஞானமாக இருக்கிறார். See, God is light, God is wisdom. தேவன் ஞானமாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். God is love. அவர் அன்பாக இருக்கிறார். So, do you reflect your heavenly Father? நாம் நம்முடைய பரலோக பிதாவை நாம் பிரதிபலிக்கிறோமா? In our day-to-day life. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அவரை நாம் பிரதிபலிக்கிறோமா? One day God asked me a question. ஒரு நாள் தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். Come and I want to talk to you. வா, நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். See, the gospel is the gospel of grace of our Lord Jesus Christ. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியமாய் இருக்கிறது. All the souls belong to the Lord. எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையவைகளாய் இருக்கிறது. He shed blood on the cross. அவர் அந்த ஆத்துமாக்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். Hello. Please listen to me. நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனமாய் கவனியுங்கள். The gospel of the Lord Jesus Christ comes from the heaven. இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All the soul, all around the world, all the soul belong to the Lord. உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களும் தேவனுடையவைகளாய் இருக்கிறது. We belong to the Lord. நாம் தேவனுடையவர்கள். The heaven and earth belong to the Lord. பரலோகமும் பூமியும் தேவனுடையவைகள். And he came down from heaven. அவர் பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு இறங்கி வந்தார். And he walked on the street for 33 years. 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். And he showed the way to live like a second Adam. இரண்டாவது ஆதாமாக அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். And he showed the love of the Father. அவர் பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தினார். And he walked on the earth. அவர் இந்த பூமியிலே அவர் நடமாடினார். And Bible says that our ways are higher than his ways. Our ways, our thinking is higher than his ways. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் அவருடைய சிந்தைகளை காட்டிலும் உயர்ந்திருந்தது. Many times we place ourselves in the gospel. நாம் அநேக நேரத்தில் சுவிசேஷத்தில் நம்மை வைத்துக் கொள்கிறோம். We are center of everything. நாம மைய பகுதியை எடுத்துக் கொள்கிறோம். Our ministry, நம்முடைய ஊழியம், my ministry, என்னுடைய ஊழியம், I am called, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், and I am going to do the ministry. நான் இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். This is my family, இது என்னுடைய குடும்பம், and I have the gospel. நான் எனக்கு சுவிசேஷம் தெரியும், I have the money. என்னிடத்தில் பணம் இருக்கிறது. That is not the truth. அது உண்மை அல்ல. See, Christ is the center of everything. கிறிஸ்து எல்லாவற்றிலும் மையப்பொருளாக இருக்க வேண்டும். See, the gospel of the Lord is come from heaven. சுவிசேஷம் பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. He shed blood for everyone. அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். He showed the grace. அவர் கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறார். And he went to heaven. அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். And he sent the Holy Spirit. அவர் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். The head of the church is Jesus Christ. அவரே சபைக்கு தலையாக இருக்கிறார். And he is the mediator. அவர்தான் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். He is the chief apostle. அவர்தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். And he is the chief shepherd. அவர்தான் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். So what we are doing in the ministry? நாம் ஊழியத்தில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Hello. You say your ministry. நாம் என்ன நினைக்கிறோம், இது என்னுடைய ஊழியம்.
See, everything is done by him, 100%. 100% அனைத்தும் அவரால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. We are unworthy servant. நாம ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத ஊழியக்காரராய் We need to obey what he said. அவர் சொன்னவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். Whatever is our call, we have to obey our calling. நம்முடைய அழைப்பு என்னவாக இருந்தாலும் அந்த அழைப்புக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். We should not do our own things. நம்முடைய சொந்த விருப்பங்களை நாம் நிறைவேற்ற கூடாது. If we walk by the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டால், if you have a true relationship with heaven, தேவனோடு நமக்கு சரியான ஒரு உறவு இருந்தால், every prison door will open. எல்லா சிறைச்சாலையின் கதவுகளும் திறக்கப்படும். Hallelujah. Don't worry for BJP, don't worry for Modi. Don't worry. இந்த பிஜேபி குறித்து மோடி குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. God is in heaven in control. தேவன் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாட்டை தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். Jesus Christ is Lord. Every knee shall bow down, every tongue confess Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கி ஆக வேண்டும். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். Hallelujah. Don't worry for all the media news. இப்படிப்பட்ட எல்லா செய்திகளை குறித்து ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீர்கள். Read the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் படித்து பாருங்கள். Book of Acts is the book of the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகளாய் காணப்படுகிறது. Chapter 12 it says when they started to pray for Peter, 12ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பேதுருவுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது immediately the angel came down from heaven. உடனடியாக பரலோகத்தில் இருந்த தூதன் இறங்கி வந்தான். And he went to the first, first, second, and third, all the security, and he picked up Peter and brought him to the place where they were praying. எல்லா காவல்களையும் அவன் தாண்டி பேதுருவை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவன் விட்டான். That is the God I worship. அந்த தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். Hello? That is the God I worship. அந்த தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். Stephen was looking at the heaven. The Jesus Christ, Son of Man, was standing at the right hand of the Father. தேவன் பரலோகத்தை பார்க்கிறான். தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். If you are a minister of God, read 28th chapter, the book of Acts. நீங்கள் தேவனுடைய ஊழியனாய் இருந்தால் அப்போஸ்தலர் 28 அதிகாரங்களை நீங்கள் வாசியுங்கள். And read over and over what is the Holy Spirit is doing. திரும்ப திரும்ப அதை வாசித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. Holy Spirit is talking to Peter. Holy Spirit is talking to every ministers. பேதுருவோடும் எல்லா ஊழியர்களோடும் பரிசுத்த ஆவியானவர் அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். Those who are walked by the Spirit of God, they are the sons of God. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற அனைவரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Do not worry. Do not worry. ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். With the money, Modi money, you cannot build the kingdom of God. மோடியுடைய பணத்தை வைத்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. Hallelujah. Some people are not happy to hear these words. ஒரு சிலர் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷப்படுகிறார்கள். See, Jesus said, Matthew chapter 16, I will build my church. 16ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன். In Revelation chapter 1, Jesus said, I have the keys of the hell, I have the keys of the death. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இயேசு கிறிஸ்து. Jesus is building his church. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். And we are the living stones. நாம் உயிருள்ள கற்களாய் காணப்படுகிறோம். He is the cornerstone. அவர்தான் மூலைக்கல்லாக இருக்கிறார். With the money, it will be perishing. The paper money, filthy money, you can't build the kingdom of God, heavenly kingdom. அழிந்து போகிற பணத்தை வைத்து நிலையான ராஜ்யத்தை நம்மால் கட்ட முடியாது. Jesus, by the name of the Lord, the demons will go. இயேசுவின் நாமத்தினால் அசுத்த ஆவிகள் ஓடும். Name of the Lord, you can cast out all the diseases. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளையும் உங்களால் அப்புறப்படுத்த முடியும். With the money, you can't cast out any devil. பணத்தை வைத்துக்கொண்டு எந்த பிசாசையும் நம்மால துரத்த முடியாது. Money is okay for a certain extent. ஒரு சில விஷயங்கள் வரைக்கும் தான் இந்த பணம் நமக்கு பிரயோஜனப்படும். But you need the power of the Holy Spirit. ஆனால் தேவனுடைய வல்லமை நமக்கு அவசியமாய் இருக்கு. You need to walk in the Holy Spirit every day. பரிசுத்த ஆவியில தினமும் நாம் நடக்க வேண்டும். See, Romans chapter 8, Galatians chapter 5 is very, very clear. ரோமர் 8 கலாத்தியர்ல இது தெளிவாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. Those who walk according to the flesh, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், they will see destruction. அவர்கள் அழிவை அறுப்பார்கள். If you walk according to the Holy Spirit, பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நடந்தால், you will see the great harvest. பெரிய ஒரு அறுவடை உங்களால நீங்க பார்க்க முடியும். The two kinds of people in the church.
ரெண்டு விதமான ஜனங்கள் சபையில் இருக்கிறார்கள். 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். Is are you a spiritual man or carnal man? ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா? If you are a completely carnal man, நீங்கள் முழுமையாக மாம்சத்துக்கு உட்பட்டு நடந்தால், walk according to the flesh, மாம்சத்தின்படி நீங்க நடந்தால், you will never see any result. எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் ஊழியத்துல நீங்க பார்க்க முடியாது. You will never see any result. எந்த ஒரு மேன்மையும் ஊழியத்துல உங்களால பார்க்க முடியாது. Our culture, நம்முடைய கலாச்சாரம், our traditions, நம்முடைய பழக்க வழக்கங்கள், and all the practices of man, எல்லா மனுஷருடைய செய்கைகளும், these are all evil. இதெல்லாம் சத்துருவுக்குரியவைகள், அசுத்தாவியுடைய காரியமாய். This truth will set you free. Truth will set you free. சத்தியம் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். The Holy Spirit, the power of the Holy Spirit set people free. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஜனங்களை விடுவிக்கும். How many times you prayed before the Lord, Lord, I want the power of the Holy Spirit? எவ்வளவு முறை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு வேண்டும் என்று நாம் ஜெபித்திருக்கிறோம். How many times you are praying? எவ்வளவு முறை நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்? See, don't ask money from the Lord. ஆண்டவரிடத்தில் பணத்தை நீங்க கேட்க வேண்டாம். See, Elijah, Moses, nobody asked for money. எலியா, மோசே ஒருவரும் தேவனிடத்தில் பணத்தை தாரும் என்று சொல்லி அவர்கள். Disciples, Jesus, Peter said to the people, crippled man in Acts chapter 3, he said, I don't have silver and gold, I have what I have. Name of the Lord, get up and walk. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று பேதுரு சொல்கிறார். Hallelujah. Maybe this may be a hard preaching for you. ஒருவேளை இது ஒரு கடினமான ஒரு உபதேசமாய் உங்களுக்கு காணப்படலாம். See, heaven is a holy place. பரலோகம் பரிசுத்தமான ஒரு இடம். I said marriage is a holy place. விவாகம் பரிசுத்தமானது. And your walk with the Lord, with the Holy Spirit is very, very holy. ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நம்ம நடப்பது அது பரிசுத்தமாய் இருக்குது. Whatever we see by our fleshly eyes is going to perish one day. நம்ம மாம்ச கண்களால் பார்க்கிற எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும். Whatever is not seen by your flesh eye, that is eternal. நம்முடைய மாம்ச கண்களால் நாம் எவைகளை பார்க்கவில்லையோ அவைகள் நித்தியமான காரியங்களாய் இருக்கிறது. Do you want the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு வேண்டுமா? Do you want to live like a Noah? நோவாவை போல நம்ம வாழ வேண்டுமா? Do not look at the big preachers, false doctrine. தவறான உபதேசங்களை, தவறான போதனைகளை, பெரிய ஊழியர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். Internet is full of the devil. இன்டர்நெட் முழுவதும் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறது. So many YouTube preachers or the false teachers. யூடியூப்ல பிரசங்கம் பண்ணுகிற அநேக பிரசங்கியாளர்கள் தவறான துருபதேசத்தை பரப்பக்கூடிய ஊழியர்கள். They are the preachers of the devil. அவர்கள் பிசாசை பிரசங்கிக்கிறவர்கள். Read the New Testament every day. புதிய ஏற்பாட்டை அனுதினமும் வாசியுங்கள். Memorize the scripture. அந்த வேத வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள். Read Revelation chapter every day, one chapter. வெளிப்படுத்தல தினமும் ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். God is going to bring judgment in the world. இந்த உலகத்தின் மேல தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். Don't pray for corona. கொரோனாவை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். Bible says Ezekiel chapter 18, soul that sins dies. 18ஆம் அதிகாரம் எசேக்கியேல நாம என்ன பார்க்கிறோம்? Soul, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். Who are dying in corona? யார் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொரோனாவில்? Virus is created by the devil. டெவில் பிசாசானவன் வைரஸை உருவாக்குகிறான். In Wuhan laboratory in China. wuhan laboratoryல சைனாலிருந்து அது உருவாக்கப்பட்டது. Devil is author of the death. அதுதான் பிசாசானவன் மரணத்தின் அதிகாரியாக இருக்கிறான். And those who are highly sinning and they die. அதிகமாய் பாவம் செய்தவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். See, God brought the judgment in Egypt, Goshen. எகிப்து கோசோன் பட்டணத்திலே தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். All the firstborns were dying. எல்லா முதற் பலனானவர்கள், முதற் குழந்தை எல்லாம் மரித்து போனது. All the firstborns were dying. எல்லா முதற் பேரான பிள்ளைகள் மரித்து போனது. In Brazil alone 3 lakh people died last year. பிரேசில்ல மாத்திரம் 3 லட்சம் ஜனங்கள் கடந்த வருஷத்துல மரித்து போனார்கள். See, every day death is happening. ஒவ்வொரு நாளும் மரணங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கு. All through our lifestyle. எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையினால. But are you connecting in the heaven? நாம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா? Are you bringing life to somebody? மற்றவர்களுக்கு நாம ஜீவனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோமா? Are you loving your wife? நம்முடைய மனைவியை நாம நேசிக்கிறோமா? Are you walking Holy Spirit?
பரிசுத்த ஆவியில நாம நடக்கிறோமா? Are you bringing fruits for heaven? பரலோகத்திற்கு நாம் கனிகளை கொண்டு வருகிறோமா? The judgment will come upon earth in the last days. பூமியிலே கடைசி நாட்களில் கட்டாய நியாய தீர்ப்பு உண்டாகும். Whatever it says in the book of Revelation, it will happen. வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் இங்கே சம்பவிக்கும். It will happen. அது சம்பவிக்கும். You don't need to worry, you don't need to fear. இதை குறித்து நாம கவலைப்படவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. Shake your body and look up heaven. உடலை குலுக்கி நம்ம பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். Cry out to God. தேவனை நோக்கி நம்ம கதற வேண்டும். Make a fasting prayer in your church, in your home. நம்முடைய வீட்டில நம்முடைய ஆலயத்தில் உபவாச ஜெபங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். Take a fasting, 40 days fasting prayer. 40 நாட்கள் உபவாச ஜெபத்தை நியமியுங்கள். 40 days fasting prayer. 40 நாள் உபவாசம். Do you do that? உங்களால செய்ய முடியுமா? 7 days fasting, only liquid. 7 நாட்கள் தண்ணீரை மாத்திரம் குடித்துக் கொண்டு உபவாசம் உங்களால் இருக்க முடியுமா? Amen. ஒரு ஆமென் உடங்க ஆமென். You love the flesh very much. நாம் மாம்சத்தை அதிகமாக நாம் விரும்புகிறோம். You love the flesh very much. சரீர பிரகாரமான மாம்ச காரியங்களை Can you be for 3 months vegetarian? 3 மாதங்கள் அசைவம் இல்லாம வெஜிடேரியன் உணவுகளை மாத்திரம் நம்மால் உட்கொள்ள முடியுமா? It's very tough. மிகவும் கடினமான ஒரு காரியம். I will give you a challenge. நான் உங்களோடு சவால் விட விரும்புகிறேன். 40 years 40 வருஷங்கள் 40 lakhs people, 40 லட்சம் ஜனங்கள், my God gave the food. தேவன் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். No, my God gave the food. என் தேவன் ஆகாரத்தை கொடுத்தார். Old Testament church. பழைய ஏற்பாட்டு சபை. I want to tell you 40 years 40 வருஷங்கள் 40 lakhs people, 40 லட்சம் ஜனங்களுக்கு my God gave the food. என் தேவன் ஆகாரத்தை கொடுத்தார். Water, தண்ணீர், no ATM card, ஏடிஎம் கார்டு இல்ல, no account, bank account, எந்த பேங்க் பேலன்ஸ் இல்ல, no Aadhaar card, ஆதார் கார்டு இல்ல, no housing, எந்த ஹவுசிங்கும் இல்ல. but God gave everything. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருந்தார். Do you want to go to the desert church? பாலைவன சபைக்கு நீங்க போக விரும்புகிறீர்களா? Be ready. Judgment is coming on the earth. நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும். You have to reap the harvest. நீங்கள் அந்த அறுவடையை நீங்கள் படிக்க வேண்டும். You have to, final harvest is coming. கடைசி அறுவடை வந்து கொண்டிருக்கிறது. And I encourage you, walk in holiness. பரிசுத்தத்திலே நடக்கும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Let us stand and pray. நாம் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். Let us stand and pray. See, I want you to help you walk in love. அன்பிலே நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். I want you to walk in love with your wife. உங்களுடைய மனைவியோடு நீங்க அன்பில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Walk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே நீங்க நடக்க வேண்டும். Have a relationship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. See, this is the crucial time where we are living. நாம் மிகவும் கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It is not easy for all the time. லகுவான நாட்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு காரியங்கள் லகுவாக இருப்பதில்லை. Please forgive your wife. மனைவியை தயவு செய்து மன்னியுங்கள். If you have any enemies, forgive your enemies. உங்களுக்கு சத்துருக்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். And listen to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுங்கள். The Holy Spirit always want to do the will of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். Holy Spirit lead you into peace. பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்துக்கு நேராக உங்களை வழிநடத்துவார். Holy Spirit will lead you into righteousness. பரிசுத்த ஆவியானவர் நீதிக்கு நேராக உங்களை வழிநடத்துவார். Holy Spirit lead you into patience. பொறுமைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். Holy Spirit lead you into love of God. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்புக்கு நேராக உங்களை வழிநடத்துவார். You are very important to God. தேவனுக்கு நீங்கள் மிகவும் அவசியம். But don't waste your time. உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். Because of the days of the evil, Ephesians chapter 5 says. காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியால் Ephesians 5:18 says. எபேசியர் 5:18 சொல்லுகிறது. Do not be drunk with wine, but be filled with the Holy Spirit. மதுபானத்தினால நீங்க வெறி கொள்ளாமல் இருங்கள். Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. And Ephesians chapter 6:10 says like this. எபேசியர் 6:10 விதமாய் சொல்கிறது. Be strong in the power of God. தேவனுடைய வல்லமையின் சத்துவத்திலே பலப்படுங்கள். See, by the Holy Spirit you can win the world. இந்த உலகத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையினால் உங்களால ஜெயிக்க முடியும். By the Holy Spirit you can cast out the devil. அசுத்த ஆவிகளை பரிசுத்த ஆவியானவரால் உங்களால துரத்த முடியும். It is very important days we are living. நாம் வாழ்கிற இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள். Walk in the love of God.
தேவனுடைய அன்பிலே நடங்கள். Walk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே நடங்கள். Do not give room to the devil. பரிசுத்த பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Brothers and sisters, my friends, எனக்கு அன்பான சகோதரிகளே நண்பர்களே, it is your opportunity, it is your choice. உங்களுடைய தருணம், உங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. Choose life. சரியான காரியங்களை தேர்ந்தெடுங்கள். ஜீவனை தேர்ந்தெடுங்கள். Choose blessing. ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுங்கள். Choose goodness. நன்மையானவைகளை தேர்ந்தெடுங்கள். But do not fight with anyone by the flesh. மாம்சத்தின்படி ஒருவரோடு யுத்தம் பண்ணாதீர்கள். I want you to pray and ask the Holy Spirit, Lord, help me to walk in love. ஆண்டவரே அன்பிலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் Holy Spirit is our helper. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளராக Holy Spirit is our helper. உதவி செய்கிறவராய் இருக்கிறார். He will help us in our weakness. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். Lord, I want to walk in holiness. ஆண்டவரே நான் பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும். Wash me by your blood. இரத்தத்தினாலே என்னை கழுவும். Wash me by your blood. இரத்தத்தினாலே என்னை கழுவும். Lord, purify me, Lord. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க. I don't want to turn back. நான் பின்னிட்டு திரும்ப விரும்பவில்லை ஆண்டவரே. I don't want to turn back, Lord. நான் பின்மாற்றத்தில் போக விரும்பவில்லை. But I want to go forward with you, Lord. நான் உங்களோடு முன்னேற விரும்புகிறேன். Lord, help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Holy Spirit, help my weakness. பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய பலவீனத்திலே எனக்கு உதவி செய்யும். This is the time you do some reconciliation. இந்த நேரத்திலே ஆண்டவரே ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டிய ஒரு நேரம். They walk in love is very, very important, my brothers and sisters. அன்பிலே நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். The whole world is looking at us. முழு உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The whole world is looking our church. முழு உலகம் நம்முடைய சபையை பார்த்து கொண்டிருக்கிறது. Whole world is looking our family. முழு உலகம் நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. We have to love each other. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். We have to forgive each other. ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்க வேண்டும். I want to give you 2-3 minutes. 2-3 நிமிஷங்களை நான் உங்களுக்கு Just spend time with the Lord and reconcile with the Lord. ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டு ஒப்புரவாக வேண்டிய காரியங்களில் நீங்கள் ஒப்புரவாகுங்க. Lord, help me, Lord. Holy Spirit, help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit, help me. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு Holy Spirit, help me. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. Lord, I want to led by you, Holy Spirit. ஆண்டவரே உம்மால நான் நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, help me, Lord. அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. Help me, Lord. தேவனே எனக்கு உதவி Holy Spirit, help us in our family. பரிசுத்த ஆவியானவரே குடும்பத்திலே எங்களுக்கு நீங்க உதவி Lord, I want to walk like Noah, Lord. நோவாவை போல நான் நடக்க விரும்புகிறேன். He prepared the family. குடும்பத்தை உருவாக்கினார், கட்டி எழுப்பினார். Lord, I want to spend time with my family. குடும்பத்தோடு நான் நேரத்தை செலவிட வேண்டும். Help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. I want to crucify all my flesh on the cross. என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைய விரும்புகிறேன். I want to walk with you in love, Lord. உம்மோட அன்பில் நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. Every day, Lord. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே. I want to walk like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல நான் நடக்க வேண்டும். Agape love. அகாப்பே அன்பில் நான் நடக்க I want to walk in agape love. நான் அகாப்பே அன்பில் நான் நடக்க வேண்டும். I want to forgive every day. ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க வேண்டும். 770 times. 70 தடவை நான் மன்னிக்க வேண்டும். Lord, thank you. Thank you, Lord, choosing me. நன்றி ஆண்டவரே, என்னை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord. I want your help, Lord God. உம்முடைய அன்பு தகப்பனே, உம்முடைய உதவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, whenever people see me, he will see the Lord Jesus Christ. ஆண்டவரே, ஜனங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை என்னிலே காண்கிறார்கள். I am the walking epistle. நானே நடக்கிற நிருபமாய் வாழ்கிற நிருபமாய். Lord, help me. Holy Spirit, help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த Give me ஆவியானவரே, the power of the Holy Spirit, Lord. பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க. Let every gift of the Holy Spirit come upon me. பரிசுத்த ஆவியின் வரங்கள் என் மேல வரட்டும். Lord, I want to build your kingdom, Lord. உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நான் விரும்புகிறேன். Help me, Holy Spirit. Help me, Father. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. Help me, Father. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Help me, Father. தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க. If you ask the help, God will definitely going to transform you. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா கட்டாயம் அவர் உங்களை மறுரூபப்படுத்துவார். It is not hard for the Lord. ஆண்டவருக்கு அது கடினமான காரியம் அல்ல. You are loved by the Lord. ஆண்டவரால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். You have seen the taste of heaven. பரலோகத்தை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். But now it is time that you will be fruitful. இப்போ நீங்க பலனுள்ளவர்களாக பலன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். Fruitful in the family, fruitful in the ministry. குடும்பத்தின் ஊழியத்தில் நம்ம பலன்களை கொடுக்க வேண்டும். Fruitful in the personal life. தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பலன்களை கொடுக்க வேண்டும். Lord, help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Holy Spirit, help me. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். Holy Spirit, transform me. பரிசுத்த ஆவியானவரே என்னை மறுரூபப்படுத்துங்க. Thank you, Father. தகப்பனே உமக்கு நன்றி. Thank you, Father.